ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. எல்லாருமே இங்கே கம்ப்ளைண்ட் பார்த்துருப்பீங்க. அதாவது வீடியோ போடவா வேணாமல் கேட்டிருப்பேன். ரெண்டு விஷயம் இருக்குது. மொதல் விஷயம் ரொம்ப ரொம்ப ஓகே ஓகே அது ஓரளவுக்கு ஏற்றுக்கலாம். ரெண்டாவது விஷயம் என்னால் ஏற்றுக்க முடியல. நீங்கள் இந்த மொதல் விஷயத்த நீங்கள் ஏற்றுக்கலாம், பட் ஆனால் ரெண்டாவது விஷயத்த என்னால் ஏற்றுக்க முடியல. என்ன விஷயம்னா நான் நேற்றே எடுக்கணும், நேற்றே வீடியோ ஹேண்டில் பேசணும்னு நினச்சேன். பட் ஆனால் இது பேசினா ரொம்ப நேரம் வந்துடும் வீடியோ. ஏன்னா நான் எடுத்தது நைட் டைம் தான் எடுத்தேன். நைட் டைம் எடுத்துகிட்டு யோசித்தேன். வீடியோ எடுக்கும்போது யோசித்தேன், ஏன்டா நம்ம இப்படி இன்னரம் ஆச்சு சேனலுக்குன்ட்டு. முதல்ல டைட்டில் சாங் இருக்கும்போது நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். விஷயத்த நான் சொல்லிடுறேன். என்னதுல எனக்கு எக்ஸாம் 5th மந்த்து தான் எல்லாரும் சொன்னாங்க. ஆனால் எந்த டேட்னு சொல்லலை. 5th மந்த்னா நான் இந்த மாதம் அடுத்த மாதம் எக்ஸாமு. ஸோ நான் அதுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணியே ஆகணும். ஸோ நான் கொஞ்சம் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் பண்ணுறதுக்கு கொஞ்ச நாள் சேனலில் வீடியோ போட மாட்டேன். இன்னொன்று உங்களுக்கே தெரியும். அதாவது சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே தெரியும். நான் முதல்ல சக்குராவில் வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தேன், சக்குரா கேமிங்கில். அண்ட் தான் நான் என்ன இருக்கேன், ட்வின் கிளப் சைடு வந்தேன். அதில் நான் என்ன வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தேன்னா காதலா காதலா தான் என்னோடய ஃபஸ்ட்டு சீரியல். அந்த சீரியலுக்கு ஓரளவுக்கு வியூஸும் சப்ஸ்கிரைபர்ஸும் வந்துட்டீங்க. சரி, பேர் மாற்றினா கொஞ்சம் வியூஸ் வருமேன்ட்டு நான் எல்லா பேரையும் நியூவாக ஆக்கிட்டேன். நிறையா பேர் நிறைய ஸ்டோரி கொண்டு வந்துட்டேன். நான் நல்லா தான் போணுச்சு. 5K 5K 4K சில ஒரு வீடியோவில் 9K போயிடுச்சு. பட் ஆனால் நான் நினச்சேன் இவ்வளோ நல்லா போகுது, நம்ம இன்னும் சேனலை கண்டினியூ பண்ணலாமேன்ட்டு. பட் ஆனால் எனக்கு நேற்று தான் இல்லை 3 நாள் முன்னுக்கு நான் சேனலை பார்த்தேன். நீ என்ன சேனல் சைடு போனதுலேயே எவ்வளோ சுத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்தே இல்லையான்ட்டு. இல்லை என்னோட கமெண்ட் செக்ஷன் என்னால் ரிப்ளை பண்ண முடியல. நோட்டிஃபிகேஷனில் போய் நோட்டிஃபிகேஷன் காட்டும், நான் நோட்டிஃபிகேஷனில் எப்பயுமே ரிப்ளை பண்ணிடுவேன். அப்படியே சரி 3 நாள் முன்னுக்கு நான் கமெண்ட் இது பார்த்தேன், சேனல் சைடு போய் பார்த்தேன். வியூஸ் ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. எவ்வளவுனா ஒரு நாளில் 1K ரீச் ஆன வியூஸ் ஒரு நாளில் 600 தாண்டவே கஷ்டமாக இருக்குது. நான் வீடியோ கஷ்டப்பட்டு தான் எடுத்து போடுறது வரைக்கும் நான் படிச்சுக்கிட்டே இருப்பேன். வீடியோ எடுக்கும்போது கொஞ்சம் நேரம் டைம் கிடச்சா படிச்சுட்டு வீடியோ எடுப்பேன். அப்படியே எடுத்துகிட்டே இருந்தேன். நல்லா தான் போகுது. பட் ஆனால் என்ன ஆச்சுன்னா எனக்கு இன்னும் மானிட்டேஷன் ஓப்பன் ஆகலை. ஏன்னா நான் 1K ஃபேமிலி ரீச் ஆகலை. எந்த வெகுமதியும் இல்லாமல் ஒர்க் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா வியூஸும் இப்போ டவுன் ஆயிடுச்சு. அதான் நினைக்கலாம் இதெல்லாம் ஒரு விஷயமானு. ஆனால் மற்ற சேனல் கன்வீன்ஸ்க்கு வியூஸ் பார்க்கும்போது கம்பேர் பண்ணுவாங்க, இந்த வியூஸ் எப்படி இருக்குன்ட்டு. அவங்களுக்கு ரொம்ப டிசப்பாயிண்டட் ஆகும் மற்ற சேனல் அட்மின்ஸ்க்கு. அதே மாதிரி எனக்கும் இது யோசிச்சுட்டு இருந்தேன். நீங்கள் நினைப்பீங்க, என்னடா லைவ்ல தான் கமெண்ட் பண்ணேன், இப்போ என்னட்டு. லைவில் கமெண்ட் பண்ணேன். என்னோட ப்ராப்ளமை நான் யார்கிட்டையும் காட்டக்கூடாதுன்னு நினைப்பேன். ஆனால் 3 நாளாக நான் யார்கிட்டையும் ஒழுங்காக பேசவும் இல்லை. 3 நாளாக பேசாமல் அதை பற்றி யோசிச்சேன், ஏன் குறைஞ்சிச்சு. இதுலேயும் நடுவில் நான் போஸ்ட்டில் வர கேட்டேன், வீடியோ நல்லா இருக்கா நல்லா இல்லையா, இந்த சீரியல் நல்லா இருக்குன்ட்டு. ஸோ நான் என்ன முடிவெடுத்தேன்னா கேகே தள்ளி வச்சுருவோம். காதலா முடிஞ்சதும் அதை எடுத்துக்கலாம். ஏன்னா இதுக்கு நல்ல வியூஸ் போகுதுன்ட்டு. ஆனால் 2 சீரியஸ்க்கும் வியூஸே போக மாட்டேங்குது. இப்போலாம் எனக்கு ரொம்ப கவலையாயிருது. ஏன்னா என்னடா கஷ்டப்பட்டு தான் போடுறோம் வீடியோ, இப்போது ரீச் ஆக மாட்டேங்குது, அவ்வளோ சப்ஸ்கிரைபர் வர மாட்டேங்கிறீங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. அது எனக்கு பார்த்ததுமே புரியுது. ஏன்னா சேனலில் இருக்கிற சப்ஸ்கிரைபரோட வீடியோட வியூஸ் ரொம்ப அதிகம். நான் நினச்சேன் இவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணதான் பார்க்குறாங்களான்ட்டு. ஏன்னா என் சேனல் இருக்கிறது 650 சப்ஸ்கிரைபர் தான். இப்போ 1K பார்க்குறாங்கன்னா அப்போனா நிறையா பேலன்ஸ்லாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க.
நம்ம வந்து எல்லா அட்மின்ஸும் வீடியோ எடுக்கவே 3 hours ஆயிரும். ஓகே, 3 மணி நேரம் ஆயிரும். அப்போ வந்து எடிட் பண்ணவும் கொஞ்சம் நேரம், ரொம்ப எடிட்டிங்னா ரொம்ப நேரம் எடுக்கும். அப்படின்னா கூட ஒரு 6 hours தான் எடிட்டிங்கு, வீடியோ சேர்த்து எடிட்டிங் சேர்த்து 6 hours. அவ்வளவு நேரம் வந்து டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க எல்லா சேனல் அட்மின்ஸும். எனக்கும் 6 hours. இதில் மட்டும் இல்லாமல் எனக்கு நடுவில் வந்து ஆப் விட்டு வெளியாகிடுச்சு. ஏன்னா வந்து எனக்கு மொபைல் ப்ராப்ளமாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் இருக்கேன். அண்ட் வந்து நடுவில் வந்து எனக்கு வந்து வீடியோ ஆப் விட்டு வெளியாகுது. ஸோ வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறேன். எனக்கு மட்டுமே வீடியோ எடுக்கவே, மற்ற சேனல் அட்மின்ஸ்க்கு எப்படின்னு தெரியல, எனக்கு மட்டுமே வீடியோ எடுக்கவே 5 hours கிட்ட ஆகும். ஏன்னா வந்து நடுவில் வெளியாயிரும். அது வீடியோ எடுத்துகிட்டு சரி நம்ம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரலாமேன்ட்டு ஆப் விட்டு வெளியாகிடுவேன். அண்ட் வந்து பார்த்தா வீடியோ டெலீட் ஆகிடும், அதுவே டெலீட் ஆகிடும். சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் யோசிச்சுட்டே திரும்பியும் முதல்ல எடுப்பேன். இப்போ வந்து எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. அவ்வளவு எஃபர்ட் போட்டு எடுத்த வீடியோ, அவ்வளவு எஃபர்ட் போட்டு நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஸ்டோரி. பட் ஆனால் அதுக்கு இவ்வளவு தான் வியூஸா நினைப்பீங்க. இதுக்கு பேசாம போஸ்ட்லேயே போட்டுட்டு போயிடலாமே. போஸ்ட்டில் போட்டுட்டு போனால் நிறையா பேருக்கு புரிய மாட்டேங்குது. இப்போ நீங்கள் தான் சொல்லணும், நான் வீடியோ போடவா வேணாமான்னு. இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சத்தியமாக சொல்கிறேன், நான் எதுக்கும் அழுந்ததில்லை. பட் ஆனால் எதுக்கும் நான் கவலைப்பட்டதும் இல்லை, அழுந்ததும் இல்லை. பட் ஆனால் இந்த விஷயம், இந்த வியூஸ் கம்மியானதுக்கு நான் ரொம்ப கவலைப்பட்ட ஆரம்பிச்சிட்டேன். கவலையில் யார்கிட்டையும் பேசக்கூட எனக்கு டைம் இல்லை. ப்ளீஸ் நீங்கள் தான் சொல்லணும், நான் வீடியோ போடவா வேணாமான்னு. நீங்கள் வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டால் நான் சேனலை விட்டு போயிடுறேன். வீடியோ போடுங்கன்னு சொன்னால் நான் போடுவேன். ஆனால் நீங்கள் தான் அதுக்கு சப்போர்ட் கொடுக்கணும். எல்லா சேனல்லையும் கமெண்ட் தான் அந்த அட்மினுக்கு அடுத்த எபிசோட் எடுக்க ஊக்கமாக இருக்கும். எனக்கு அப்படி தான். ஆனால் வியூஸ் வந்து அதோட ரொம்ப பவர், ரொம்ப எனர்ஜி கொடுக்கும். வியூஸ் தான். இவ்வளோ வியூஸ் போயிருக்கான்னு மற்ற சேனல் அட்மின்ஸ் அடுத்த வீடியோ எடுக்க ப்ரிப்பரேஷன் ஆகுவாங்க. ப்ளீஸ் நீங்கள் தான் சொல்ல வீடியோ போடவா வேணாமான்னு.